என்ன கட்டிங் போட போகிறோம்னா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வச்சு இன்னொரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு நம்ம கட்டிங் போட போகிறோம். இந்த கழுத்து என்ன மெஷர்மெண்ட்டில் எப்படி இருக்குது அதே அளவுக்கு கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே நீட்டாக வரும், நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் வரும். கையை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒத்த கூரை போட்டு கரெக்டாக தைச்சி தருவோம். 2 ப்ளவுஸும் ஒரே மாதிரி தான், ஒரே அளவில். கழுத்து கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் இல்லாமல் பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கும். கழுத்தில் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் என்ன அழகாக இருக்கோ அதே மாதிரி வரும். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை நான் தான் தைச்சி கொடுத்துருக்கேன். அதே அளவுக்கு மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க. கழுத்து அதே மாதிரி நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப் அண்ட் டவுன் வராமல் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும், பக்காவும் இருக்கும். நம்மளோட கட்டிங் பார்த்தீங்கன்னா சோடு கம்ப்ளைண்ட்டு கண்டிப்பாக வராது. அதே மாதிரி அவங்க என்ன ஃபினிஷிங் அளவு ப்ளவுஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது கொஞ்சம் கூட மாறாமல் நீட்டாக அழகாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும் நம்ம கட்டிங்கு. வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அயன் பாக்ஸ் வச்சு நல்லா நீட்டாக தேய்ச்சி வச்சுக்கணும், எந்த சுருப்பு இல்லாமல். அப்போ தான் வந்து கட்டிங்கு நல்லா தெளிவாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஃபஸ்ட்டு கீழே வந்து 1 இன்ச் அளவுக்கு நமக்கு கீழே மடிப்புக்காக 1 இன்ச் அளவுக்கு விட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு விட்டிங்கனாக்கா கொஞ்சம் கீழே சுருண்டு வராமல் மடிப்பு நல்லாவும் இருக்கும், அழுத்தமாக இருக்கும், தூக்காமல் இருக்கும். அதனால தான் 1 இன்ச்சு பட்டையாக விட்றது நான். ப்ளஸ் தான் 13 இன்ச்சு, நம்ம அரைஞ்சி சேர்த்து 13 வச்சுக்கலாம். பேக்கில் எப்போதுமே வந்து இது மாதிரி நான் மடித்து போட்டு சுருக்கு இல்லாமல் என்ன மெஷர்மெண்ட் இருக்குன்னு அளந்து பார்த்துக்கலாம். 19, 9.5 ஃபினிஷிங் தையலுக்கு 1 இன்ச்சு 10.5, கீழே அரைஞ்சி கம்மி பண்ணிவிட்டு 10 இன்ச்சு வச்சுக்கலாம். இடுப்பு எப்போதுமே நம்ம குறுகலாக தான் வரும். எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறதுனால கரெக்டாக பிடிச்சாச்சுன்னா கரெக்டாக வரும். நம்ம ஃபினிஷிங்கு இது தையலுக்கு அது எப்போயுமே 2 தையல் மார்க் பண்ண மாட்டேன், ஒரே மார்க் தான் பண்ணுவேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுனால தான் 2 மார்க் போடுறேன். 6 இன்ச்சு இருக்குது. இங்கே வந்து 3, 3, 6 இங்கே மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். தையலுக்கெல்லாம் விட வேண்டாம். என்ன நம்ம பிடிக்கிறது வந்து இதில் தான் பிடிச்சி திருப்ப போகிறோம், அதனால் தையலுக்கு விட முடியாது. இதில் வந்து இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம எவ்வளோ பிடிப்போமோ அந்த அளவுக்கு வச்சு விட்டுக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்றலாம். இது 3/4 இன்ச்சு வைக்கிறோம். பாடி சின்னதுங்கன்னா 1 இன்ச்சு தான் வைக்கணும். உண்டா 7 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு இடம் மொத்தமாக அளந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. 20 இன்ச்சு இருக்குது. இப்படி போட்டால் எப்போ 19 இன்ச்சு அரைஞ்சி சேர்த்து வரும். அதனால் கீழே நமக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளோ வர்றது பார்த்துட்டு இடுப்பு இந்த ஃபினிஷிங் பார்த்துக்கணும். இந்த கிராஸ் நம்ம டோட்டலாக அளங்குறத பார்ப்போம். இதுலேருந்து பார்க்கணும் எவ்வளோ இருக்குன்னு. 20 இன்ச்சு இருக்குது. எப்போவுமே நம்ம கட்டிங் போடுறப்ப அவசரப்பட்டு கட்டிங் பண்ணக்கூடாது. நம்ம இந்த கழுத்து எவ்வளோ கரெக்டாக உட்காருதான்னு செக் பண்ணிக்கணும். நமக்கு இங்கே பிடிமானத்துக்கு கீழே அவங்க இடுப்பு கீழே இந்த கேப்பு எவ்வளோ வருதுன்னு எல்லாத்தையும் டோட்டலாக அளந்து பார்த்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக வந்து அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட்டு நம்ம கரெக்டாக வந்துடும். நம்ம பிடிக்கிறதுக்கு செக்கா போட்டோம்னா இதிலே இந்த மார்க்கிலே கரெக்டாக நம்ம கொண்டு வந்துடலாம், ரவுண்டு கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த வாட்டரில் வச்சுன்னா அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே திருப்பி இப்படி போடுறோம். இந்த இடுப்பு பகுதி வந்து நம்ம சைடு கழிச்சோம் பார்த்தீங்களா, அந்த சைடு இது கிராஸில் போடுறதுக்கு. இப்போவுமே ஒரு ப்ளவுஸை பார்க்குறப்ப கிராஸில் போடுறாங்களா சைட்டில் போட்டாங்களா ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த அளவு பிடிக்கினா தான் இழுவ வரும், கரெக்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. நம்ம பாயிண்ட் வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம சைடு வந்து கரெக்டாக வச்சோம்னா கிராஸுக்கு சைட்டாக வரும். எப்பவுமே கழுத்து வந்து ஒட்டி வந்துட்டு போக போக வந்து ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணி எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்க அந்த பெண்டு வரும். 1/4 இன்ச்சு தள்ளியே வைக்கணும். பாருங்கள் இங்கே இருக்குது
இந்த இடத்துல நான் வெட்டுவோம். 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறப்ப பட்டி ஸ்ட்ரைட்டாக வரும். இது நமக்கு தையலுக்கு ஃபினிஷிங்கு 2 மார்க் போட்டிருக்கோம். இது நம்ம தையலுக்கு போகணும். நம்ம அடிச்சு திருப்புறோம் கரெக்டாக அங்கே வந்துடும். இந்த பட்டி என்னாலும் அந்த மெஷர்மெண்ட் வந்துடும். 3 இன்ச்சு வைக்கிறோம். நம்ம கழுத்து இதுவே வந்து ஆரி ஒர்க் போட்டதுனால நம்ம அந்த மெஷர்மெண்ட் வச்சு எப்போதுமே வெட்ட முடியாது. அவங்க எப்படி ஆரி ஒர்க் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தாலும் அவங்க எப்படி போட்டுருக்காங்கன்னா ஒரு நாள் செக் பண்ணிக்கலாம். இந்த கழுத்து கரெக்டாக ரவுண்டு வந்து உட்காருமா தைக்கிறப்ப வந்து பார்த்துக்கணும். அவங்க கொடுத்துருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆரி ஒர்க் போட்டது கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டிருக்கிறாங்க அவங்க. அதனால தான் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றிக்க வேண்டியதான். இப்போ நம்ம அடித்து திருப்பினாக்கா கரெக்டாக வந்துடும். நமக்கு இந்த எவ்வளோ தையலுக்கு தேவை அந்தளவுக்கு கரெக்டாக அவங்க போட்டிருக்காலும் கரெக்டாக தையல் வந்துடும், மார்க் வந்துடும். இது நமக்கு உங்கள் பட்டியோட ஃபினிஷிங்கு. அதுலேருந்து நமக்கு ஒரு இன்ச்சு விடலாம். ஏன்னா மேலே பிடிக்கிறது, சென்டரில் பிடிக்கிறது, கீழே பிடிக்கிறது கரெக்டாக வந்துடும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். நம்ம பாடி வந்து 19 இன்ச்சுங்கிறதால 2.5 இன்ச்சு விட்டால் போதும். நமக்கு 3 இன்ச்சு வைக்க வேண்டாம். டாட்டு மார்க்கு வெட்டாமல் மார்க்கு வெளியிலே வெட்டணும். ஏன்னா நம்ம பிடிக்கிறப்ப மார்க் உள்ளார தான் போகும். அதனால் மார்க் விட்டிங்கன்னா இன்னும் கழுத்து வந்து இன்னும் வச்சா பெருசாகிடும். மேலே மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு தட்டிக்கலாம். ஃப்ரெண்டு எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துக்குவோம். 8.5 ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்து வச்சுக்கலாம். 8.75 7க்கு நமக்கு 8 இன்ச்சு இருக்குது. நம்ம இந்த டாட் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதே மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். பட்டியில் வந்து சென்டரை மடிக்காமல் நமக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கீழே கம்மி பண்ணிவிட்டு மடிச்சுக்கலாம். 2.5க்கு 2.5 வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச்சு போக வச்சாங்கன்னா 2.5 இன்ச்சு வந்துடும். அதே மாதிரி 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். நம்ம இந்த சென்டர்லேருந்து இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1.25க்கு 1.5 வச்சுக்கலாம். நம்ம 3 இடத்துல 3 டாட் போட்டாச்சுனாக்கா எத்தனை ப்ளவுஸ் வந்தாலும் ஒரே மாதிரி நம்ம டாட் வந்துடும். அதுதான் குத்து ஊசி போடுறது. எட்டரை முக்கால் இன்ச்சு நம்ம உள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 3/4 இன்ச்சு இந்த கேப்லேருந்து 3/4 இன்ச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நமக்கு தையலுக்கு அதுலேருந்து எவ்வளோ பட்டிருக்குன்னு பார்க்கணும்.
சைடு அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக இருக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 2.25 நமக்கு தையலுக்கு வேணும். இது மாதிரி 2.25 நம்ம என்ன பண்ணுறோம்னா இது மாதிரி தையலுக்கு நம்ம எவ்வளோ பிடிப்போமோ அது மாதிரி வச்சு பிடிச்சி பார்க்கலாம். கரெக்டாக அந்த மார்க் வந்தீங்கன்னாக்கா கரெக்டாக அப் அண்ட் டவுன் மேலே ஏறாமல் முண்டா வந்து ஒரே மாதிரி உட்காரும். அவங்க பட்டி என்ன மெஷர்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு வருதானு பார்க்கணும். பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்துடும். பிடிச்சது போக கரெக்டாக அவங்க என்ன மெஷர்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு வந்துடும். இந்த இடம் வந்து லைட்டாக தட்டிக்கலாம், கிராஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முண்டை பிடிக்கிறப்ப வந்து மேலே ஏறு கிராஸுங்கிறதுனால நம்ம கையோட லென்த்து பார்த்தலாம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களா கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். 9.5 இன்ச்சு நம்ம என்ன ஆச்சுன்னா 10 இன்ச்சு வைக்க போகிறோம். நமக்கு தையலுக்கு அடித்து திருப்புறதுக்கு 9.5 தையலுக்கு அரைஞ்சி 10 இதுலேருந்து ஒரு இன்ச்சு விட்டுட்டு இப்படியே நம்ம ரவுண்ட் எடுத்துக்கலாம். 7 இந்த ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட்ல எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு கை எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே மாதிரி கையிலையும் நம்ம எடுத்தால் தான் கரெக்டாக ஒரே மாதிரி வந்து உட்காரும். கை வந்து அப் அண்ட் டவுன் வராது. கையை சென்டர் பண்ணிக்கலாம். இன்னும் ஒன்று எடுத்து அப் அண்ட் டவுன் மார்க் HMA கூட போட்டிருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும் மார்க் கரெக்டாக வருதாண்டு. நம்ம தைக்கிறப்ப நம்ம எப்போயுமே சென்டர் பண்ணிவிட்டு நம்ம கை ரெடி பண்ணிக்கலாம். இப்படி சென்டர் பண்ணிட்டு தான் நான் ரெடி பண்ணணும். அதனால தான் நம்ம அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு வச்சுக்கிறேன். இது சென்டர் பண்ணிவிட்டு மீதி நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டும் சேமாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கான்னு. நமக்கு இதை ஃபினிஷிங்னாக்கா நம்ம இங்கே தான் வைக்கணும். ஏன்னா பிடிக்கிறதுக்குலாம் எக்ஸ்ட்ரா துணி வேணும்ல. நமக்கு அதுக்கு எப்படி வெட்டணுமோ அதே மாதிரி தான் இதுக்கு வெட்ட போகிறோம்.
நம்ம கட்டிங்கை பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க, தெளிவா இருக்கும், புரியுற மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும் கட்டிங்கு. கட்டிங் எப்படி நீட்டா இருக்குமோ அதே மாதிரி ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். கட்டிங் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் எந்த நீங்கள் மெஷர்மெண்ட்டாக அளந்து பார்க்கணும், கரெக்டாக நம்ம தைச்சிங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கட்டிங் தெளிவாகவும் இருக்கும், புரியுற மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதே மாதிரி கட்டிங் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது.